வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது நமது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டு வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அது குறித்து இன்றைக்கு பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சிகள் என்டிஏ கட்சியின் சார்பில் வேட்பாளர் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி அதனுடைய கூட்டணியை தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. இதன் பின்னணி குறித்து நாம் இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர் எனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜெகதீப் தன்கர் அவருடைய பதவிக்காலம் இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்ற போது திடீரென்று ராஜினாமா செய்துவிட்டார். அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற விவரங்கள் மக்களுக்கு தெரியவில்லை. அதற்கான காரணங்களை நாம் பின்னாடி பார்ப்போம். ஆனால் அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்ற காரணங்களை பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு செய்தி நிறுவனங்களும் பல்வேறு தகவல்களை கொடுத்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே பார்த்தால் அதாவது டெல்லியினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக தீயில் கருகிய பணம் என்பது பிடிபட்டது. அந்த பணம் சம்பந்தமான கேள்விகளை கேட்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு கோரிக்கை மனு அளித்திருந்தார்கள். அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட ஜெகதீப் தன்கர் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சம்பந்தமான கேள்விகளை அவரை பற்றி பேசுவதற்கும், அவர் வீட்டில் எப்படி பணம் வந்தது, அது எப்படி தீயில் எரிந்தது என்பதை பற்றி பேசுவதற்கும் அனுமதி கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். இதை எதிர்பார்க்காத பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர்கள் பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள் கடுமையாக துணை ஜனாதிபதி தன்கர் அவர்களை எச்சரித்ததன் விளைவாக அவர் திடீரென்று தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் ஒரு மழைக்கால கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடருக்கு மிக ஆர்வமாக தயாரிப்பில் இருந்தவரை திடீரென்று உடல்நிலை கருதி நான் ராஜினாமா செய்கிறேன் என்ற அளவிற்கு நெருக்கடி என்பது கொடுக்கப்பட்டு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இன்றைக்கு ஏறக்குறைய 1 மாதம் ஆச்சு. இப்போ என்டிஏ அதாவது பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணி வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்த இன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய திரு கோயம்புத்தூரை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி சார்பாக ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு சுதர்சன ரெட்டி அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். இருவருக்கும் இன்றைக்கு யார் வெற்றி யார் தோல்வி என்று பார்த்தால் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பிஜேபியினுடைய வேட்பாளர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் இன்றைக்கு ஏன் ஏற்பட்டது, அதற்கான காரணங்கள் என்ன, இதில் பிஜேபி என்ன கணக்குகள் போட்டு சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்தது, அதன் பின்னணி என்ன, அதற்கு பிறகு இந்தியா கூட்டணி என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறது, அந்த என்டிஏ கூட்டணிக்குள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஜெகதீப் தன்கர் அதாவது நம்ம முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை பதவி நீக்கம் அதாவது தான் ராஜினாமா செய்வதற்கான காரணங்கள் என்னவென்று இப்போ வரைக்கும் தெரியவில்லை. அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. ஒரு குடியரசு துணைத் தலைவர் என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருப்பவரை ஒரு இராணுவ ஆட்சி, சர்வாதிகாரி ஆட்சி நடப்பதை போன்று கைது செய்யப்பட்டதை போன்று இன்றைக்கு எங்கே இருக்கிறார், வீட்டுக்காவலில் இருக்கிறாரா, வேறு எங்கும் இருக்கிறாரா, மருத்துவமனையில் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரே என்று தெரியாத அளவிற்கு ஒரு முன்னாள் குடியரசு துணைத் தலைவரை இந்த நாட்டில் வைத்திருக்கிறது. ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் யாருக்கு வேணாலும் என்ன நிலைமை வேணாலும் ஏற்படலாம். இந்த பிஜேபியினுடைய ரூல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் என்ன வேணால் நடக்கும் என்பதற்கான எதையும் செய்வார்கள் என்பதற்கான கணக்கு தான் இந்த தன்கருக்கு ஏற்பட்டக்கூடிய நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் இதை வைத்து ஒரு அரசியல், ஒரு சாதாரணமாக ஒருத்தர் துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணிட்டாரு. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிஜேபி என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. யாரை வேணால் வேட்பாளர் நிறுத்தலாம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வேட்பாளரை போட்டு அந்த தமிழ்நாட்டு வேட்பாளர்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம், நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் அரசியல் அடைய வேண்டும் என்பதற்கான வேலைகளை இன்றைக்கு பிஜேபி செய்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னும் 7-8 மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறது.
திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக கூட்டணி, அதனுடைய என்டிஏ கூட்டணியுடைய பிஜேபி அவர்கள் கூட்டணியாக இருக்கிறார்கள். எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்றி விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார்கள். அதில் ஒரு முயற்சி தான் இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்திருப்பது. அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இன்றைக்கு கவர்னராக இன்றைக்கு மகாராஷ்டிராவில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் அப்பட்டமாக எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பிஜேபிக்காரர், ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்கக்கூடியவர், ஆர்எஸ்எஸ் காரர் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அவரை நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர், தமிழர், இனத்தை சொல்லி மொழியை சொல்லி ஒரு அரசியல் லாபம் அடையலாம் என்று கணக்கு போட்டு பிஜேபி அதை ஹைலைட் பண்ணி இன்னைக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறது. அதை முறியடிக்கின்ற விதமாக தமிழ்நாட்டினுடைய ஆளுமைகளை இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் மேலவையில் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களை முன்மொழிந்தார்கள். திருச்சி சிவா, அதே போல் முன்னாள் விண்வெளி விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பரிசீலனை செய்து தமிழ்நாட்டிலிருந்தே ஒரு வேட்பாளரை அறிவிக்கலாமா என்று கூட முடிவெடுத்தார்கள். எப்படி பிஜேபி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று ஒரு வேலையை செய்திருக்கிறதோ, அதே போல் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பந்தை அவர்கள் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள். எப்படி என்றால், ஆந்திராவில் தெலுங்கு பேசுகின்ற ஒரு நபரை, ஒரு பொதுவானவரை, அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி, சில தீர்ப்புகளை, பல்வேறு தீர்ப்புகளை சிறப்பாக பங்களிப்பு அளித்திருக்கிறார், தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறார். அவரை ஒரு பொது வேட்பாளராக இந்தியா கூட்டணி சார்பில் பொது வேட்பாளராக இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த தேர்வு என்பது என்டிஏ கூட்டணிகள், குறிப்பாக பிஜேபிக்குள் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் இன்றைக்கு அதில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற நிலைமையை இந்தியா கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் போன்றவர்களுக்கெல்லாம், ஆந்திராவிலும் தெலுங்கு தேசத்திலும் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், இவர்கள் இங்கே, அதாவது தெலுங்கு பேசுகின்ற ஆந்திராவை சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு தேசம் பகுதியை சேர்ந்த பழைய ஆந்திரா, இன்றைக்கு தெலுங்கு தேசம் ஆந்திரா என்று இரண்டாக பிரிந்தாலும், அவர் தெலுங்கு பேசக்கூடிய சுதர்சன ரெட்டி என்பவரை அறிவித்திருக்கிறார்கள். அவருக்கு இவர்கள் வாக்களிக்கப் போகிறார்களா, அல்லது பிஜேபி வேட்பாளராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்கப் போகிறார்களா என்ற அளவிற்கு எப்படி ஒரு தந்திரத்தை பிஜேபி செய்ததோ அதே தந்திரத்தை இன்றைக்கு இந்தியா கூட்டணி செய்திருக்கிறது. இதில் நிச்சயமாக வெற்றி பெறப்போவது என்னவோ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு எமது வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இவர்களுடைய, அதாவது பிஜேபியினுடைய மொழியையும் இனத்தையும் ஜாதியை வைத்து பண்ணுகின்ற இந்த அரசியல் சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை இன்றைக்கு இந்தியா காங்கிரஸ் கூட்டணி செய்திருக்கிறது. அது காலப்போக்கில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்திருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.